இங்க துரோன் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாள். உத்தான பாதனை போய் பார்த்தாள். ஒன்னும் தெரியாது போல என்ன பெருமூச்சு விடுறையே, இளைய அனுகூலமா இல்லையா என்னன்னு காட்டாள். அவன் என்ன காம புருஷார்த்தம் குறைஞ்சு போச்சான்னு காட்டாள். யாயின் கிம் ராஜன் கிம் ஜாயசே தீர்க்கம் முகேன பரிசுஷ்யதா கிம்பா நரிஷ்யத்தே காமஹான்னு காட்டாள். உடனே காலில் வந்து விழுந்து கதறினான். 5 வயசு குழந்தை, மடியேறின குழந்தையே, ஸ்திரைனனா இருந்து தியதீயனா இருந்து கீழே தள்ளி அநியாயம் பண்ண பாபின்னு அழுதான். பயப்படாதே, உன் குழந்தைய பகவான் தேவதையோட காவல் போட்டு ரட்சிச்சிருக்காள். துருவச்சரித்திரம் சரித்திரமும் மகான்கள் சொல்லி எங்க பார்த்தாலும் அவனுடைய கீர்த்தி உலகம் முழுக்க கவர் பண்ண போறது வந்து சொல்லிவிட்டு பரப்பு போட்டாள் நாரதர். எங்க தபசு பண்றான், இனிமே அங்க இடைஞ்ச பண்றதுக்கு வர நீ போறியா, அவன் சொல்ல மாட்டேன்னு விட்டாள். இடத்த சொல்லாம போயிட்டாள். இந்த குழந்தை முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை பகவத் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆகாரமா விளாம்பழமும் இழந்த பழமும், 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை ஆகாரமாம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு என்ன திருணபர்ணாதிபி சீர்ணை, கீழே விழுந்த காஞ்ச சரகு காஞ்சி போன பில்லு, அது நிவேதனம் போஜனம். 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை தீர்த்தம். 3வது மாசத்துல சுரூபம் உள்ள தெரிய ஆரம்பிச்சு விட்டுதான். திருத்தீயஞ்ச ஆணையன் மாசம் நாள். ஆணையத்துன்னு கிரியை இல்லை, எங்க ஆணையத்துன்னு கிரியை இல்லை, மேல இன்னொரு கிரியை இருக்கு. திருத்தீயஞ்சானயன் மாசம் நவமே நவமேகனி அப்பட்ச உத்தம ஸ்லோகம் உபாதாவத் சமாதினா. உபாதாவத்து நாள் சுரூபம் உள்ள தெரிய ஆரம்பிச்சு விட்டான். 3வது மாசத்தை ஆணையன்னு ஈஷதிவனையன்னு நாள் ஸ்ரீதரர். 3வது மாசம் 30 நாளும் ஒரு நாய் மாதிரி போயிட்டான். சுவாமி உள்ள தெரிஞ்சதுனாலே, அவன் பகவான் உள்ள தெரிஞ்சதுனால ஒண்ணுமே தெரியலையா அவனுக்கு. ஒரு நாளா போயிட்டான் 30 நாள். 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை காத்தாகாரமாம். 5வது மாசம் சரணாக்கிரம் மட்டும் பூமியிலே சிரஸ்ல அஞ்சலி பண்ணி நின்று சிரஸ்திலிருந்து தபோக்னி பரப்பிட்டு தேவாதிகளை எரிக்க ஆரம்பிக்க சூர்காதி லோகங்களே எல்லாருமா போய் வைகுண்டத்துல போய் முறையிட சுவாமி சொன்னாராம், உத்தானபாதிஹி மை சங்கதாத்மா, உத்தானபாத புத்திரன் என்னிடத்துல சித்தத்தை வச்சிருக்கான், நீங்க பயப்படாதீங்கோ, நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி தேவதைகளை போ சொல்லிவிட்டு சுவாமி அங்கிருந்து பரப்பிட்டாளாம். அப்ப மகாலட்சுமி காட்டாளாம், என்ன குழந்தை 5 வயசு தபசு பண்றான்னு, எத்தனை நாளான்னு காட்டாளாம். 6 மாசமா நாளாம். 6 மாசமா ஒரு குழந்தை நம்ம தபசு பண்ற போது நீங்க இங்க என்னோட சேர்ந்து சௌக்கியமா என்னமா வைகுண்டத்துல இருந்தேன்னு காட்டாளாம். மகாலட்சுமி தாயாரோ இல்லையோ அப்படி காட்டாளாம். அப்ப சொன்னாலாம், எத்தனையோ ரிஷிகள் பகுஜன்மாவா தபசு பண்ணி இன்னும் அனுகிரகம் பண்ணல, நான் ஒரு அரசனுடைய குமாரனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டா சுவாமி முதற்கொண்டு பணக்காரன்னா கொஞ்சம் தலையை கூட தான் ஆட்டுறார் சொல்லுவனே, அப்படி கட்ட பேருன்னா எனக்கு வரும்னு சொல்லி சுவாமி கருடாரூடாராய் மகாலட்சுமியோட மதுவனம் வந்து கூப்பிட்டா உள்ள ஸ்வரூபத்தில் அமைச்சுட்டு இருக்கா. காதல விழையில தன் வைஷ்ணவமான சக்தியினால உள்ள தெரிஞ்ச ஸ்வரூபத்தை மறைச்சாள். உடனே தூங்குறவங்க கையில இருந்த பிடிங்கினா வட்டுக்குன்னு விழிச்சு பண்ண, அது மாதிரி விழிச்சுக்கிட்டு பார்த்தாள். உள்ள பார்த்தபடி வெளியில இருந்தாளாம். உடனே குழந்தை கண்ணால ஜலங்குட்டி, அப்பா நாதருகணின குழந்தையா போயிட்டோமே, 10 சப்தத்தை சேர்த்து சுவாமி எனக்காக வைகுண்டத்திலிருந்து வந்த பிரபு ஸ்தோத்திரம் பண்ண முடியலையேன்னு நினைச்சாளாம். இதை தெரிஞ்சின்ற பரமாத்மா என்ன பண்ணினான், ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய சதுர்த்திய அவஸ்திதா, எல்லாருடைய உள்ளேயும் இருக்கிறவனுக்கு அவனுடைய நினப்பு தெரியாதா, தெரிஞ்சு என்ன பண்ணினான், கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா ஸ்பர்ஷபாலம் கிருபயா கபோலே, கருணையினாலே வேதமயமான சங்கத்தினால வலது கன்னத்தை தொட்டாளாம். உடனே தெய்வீகமான வாக்குண்டாச்சாம், அருள் வாக்கு.